அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈசா நபியை உயிருடன் வானில் அல்லாஹ் உயர்த்துதல். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயல்களின் சீர்திருத்தத்திற்காக ஊராக நடந்து சென்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதில் கடும் முயற்சி மேற்கொண்டார்கள். இந்த முயற்சியால் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் இறை மார்க்கத்தை ஏற்கலானார்கள். இது தமக்கு பெரும் ஆபத்தாக மாறும் என யூதர்கள் கருதி தம் அரசனிடம் சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது புகார் கூறினர். மேலும் இந்த மனிதர் தௌராத்தை மாற்றி போதித்து மக்களை வழிகெடுக்கிறார் எனவும் குற்றம் சாட்டினர். இணை வைக்கும் கொள்கை கொண்ட அந்த அரசன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கைது செய்து கழுமரத்தில் ஏற்றிட உத்தரவிட்டான். ஒருமுறை தமது சீடர்களுடன் ஒரு வீட்டில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்த போது யூதர்கள் கொலை வெறியுடன் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டனர். சீடர்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். இந்நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கைது செய்வதற்காக தங்களின் ஒரு நபரை உள்ளே அனுப்பினார்கள். இதற்கு முன்னரே அல்லாஹ் தஆலா தனது நபியை வானில் உயர்த்தி கொண்டான். வீட்டின் உள்ளே வந்த யூதனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ் உருமாற்றி விட்டான். இதை அறியாத யூத சமுதாயம் தமது ஆளையே கழுமரத்தில் ஏற்றி கொண்டார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். கடிதம் பற்றிய அறிவிப்பு. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமும் ஜுபைர் மற்றும் மிஅதார் ரலியல்லாஹு ஆகிய 3 பேரிடமும் காக் என்ற தோட்டம் வரை சென்று அங்கு இன்ன அடையாளம் உள்ள ஒரு பெண் இருப்பாள், அவரிடம் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை வாங்கி வாருங்கள் என பணித்தார்கள். அவ்வாறே நாங்கள் மூவரும் குதிரையில் வேகமாக சென்று அந்த பெண்ணை பிடித்து கடிதத்தை கேட்டோம். என்னிடம் எந்த கடிதமும் இல்லையே என அவள் மறுத்தாள். கடிதத்தை தராவிட்டால் நாங்கள் உன்னை பரிசோதிக்க வேண்டியதிருக்கும் என நாங்கள் கூறியதும் தனது கொண்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடவடிக்கை பற்றி மக்காவில் முஷ்ரிக்குகளுக்கு எழுதப்பட்டிருந்தது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. சில விஷயங்களை ஈமான் கொள்வது. ஒரு அடியான் இந்த 4 விஷயங்களில் ஈமான் கொள்ளாதவரை அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1வது, வணங்கிட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறில்லை. 2வது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என சாட்சி பகர்தல். 3வது, மரணித்த பின் மீண்டும் உயிர் பெறுவதை நம்புதல். 4வது, விதியை நம்புதல். இந்த 4 விஷயங்கள் ஈமான் கொள்ளாதவரை அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. அவசர தேவைக்கு இஸ்திகாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவசர தேவை ஏதும் ஏற்பட்டால் இந்த துஆவை இஸ்திகாரா ஓதி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஹைஸ்லி வஹ்தர்லி, யா அல்லாஹ் எனக்கு நல்லதை வழங்குவாயாக, எனது உள்ளத்தில் நல்ல விஷயங்களை போடுவாயாக என்பதாக ஏதேனும் தேவைப்பட்டால் இஸ்திகாராவிற்கு இப்படி துஆ செய்வார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாவத்திற்காக தௌபா செய்தல். ஒரு அடியான் தௌபா செய்து பாவத்திலிருந்து மீண்ட பிறகு அல்லாஹ் தஆலா கிராமன் காத்திபீனுக்கு இவனது பாவங்களை பற்றி நினைவில்லாமல் ஆக்கிவிடுகின்றான். மேலும் இவனது உடல் உறுப்புகள் முதல் பூமியில் இவன் பாவம் புரிந்த இடங்கள் வரை மறக்க செய்கிறான். அதாவது மறுமை நாளில் இவனுக்கு எதிராக அல்லாஹ்விடம் சாட்சி கூறும் எல்லா தடயங்களையும் அல்லாஹ்வே அழித்து விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்யக்கூடிய அடியார்களை பற்றி கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. முகஸ்துதிக்காக செலவு செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் பிறருக்கு காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றாரோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான், இந்த கூட்டாளி மிக கெட்டவன் என குர்ஆனிலே அல்லாஹ் சூரா நிசாவிலே அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. மாறு செய்தவர்களின் செல்வங்கள் பறிபோயின. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றனர், மேலும் விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றனர், இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுக பொருட்களையும் விட்டு சென்றனர். அவ்வாறே முடிவு ஏற்படுத்தும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம். ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை, அவர்கள் தப்பித்து கொள்ள அவகாசம் கொடுக்கப்படவும் இல்லை என சூரா துக்கானிலே அல்லாஹ்
அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களின் செல்வங்கள் பறிபோயதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகவாசிகளின் எளிதான வேதனை. நரகவாசிகளில் மிக குறைந்த தண்டனை என்னவென்று சொன்னால், நெருப்பாலான செருப்பை அணிந்திருப்பதே ஆகும். இதை அணிந்திருப்பவரின் மூளை பாத்திரத்தில் நீர் கொதிப்பது போல் கொதித்து கொண்டிருக்கும். அந்த நெருப்பென்ற செருப்பின் காரணமாக எனக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுவிட்டது என அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய நபர் கருதுவார். ஆனால் அதுவே அந்த நரகத்திலே மிக எளிதான தண்டனை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். அல்லாஹ் அதை தொட்டு காப்பாற்றி அருள் புரிவானாக. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பசும்பாலின் பயன்கள். பசு எல்லா வகையான மூலிகை செடிகளை மேய்வதால் அதன் பாலில் எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு. எனவே பசுவின் பாலை உபயோகிங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. பாக பிரிவினை செய்யும் கல்வியை கற்றிடுங்கள், பிறருக்கும் அதனை கற்றுத்தாருங்கள். ஏனென்றால் இது கல்வியின் அரை பகுதியாகும். இந்த கல்வி மறக்கடிக்கப்படும் உம்மத்திலிருந்து முதலாக உயர்த்தப்படும் கல்வியும் வானிற்கு உயர்த்தப்படும் கல்வியும் இதுவே ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி கூறினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். கைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.